கஸ்டினோ பூக்களை எடுத்துக்கொண்டு ஜான் டியாகோ அதனை ஆயரிடம் அடையாளமாக காண்பிக்க தன்னுடைய வஸ்திரத்தை விரித்து பூக்களை கீழே கொட்டினார். மலையடிவாரத்தில் எந்த காட்சியை கண்டாரோ அதே வடிவில் தேவ மாதாவின் உருவம் அந்த துணியில் பதிந்திருந்தது. இதனை கண்ட ஆயரும் ஏனைய குருக்களும் பணிந்து வணங்கினர். இந்த புனித துணியானது ஆக்வே கெட்கஸ் என்னும் நீல கற்றாழை செடியினால் உருவாக்கப்பட்டுள்ளது. அறிவியலின்படி இதனால் தயாரிக்கப்படும் துணியின் சராசரி ஆயுட்காலம் 15 முதல் 30 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் சுமார் 500 ஆண்டுகள் கழிந்தும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த புனித துணியானது இன்றளவும் புதிதாக இருப்பதை விளக்க முடியாமல் விஞ்ஞானிகள் திணறுகின்றனர். சரியாக 1938ஆம் ஆண்டில் கெமிஸ்ட்ரி என்னும் வேதியியலில் நோபல் பரிசு வாங்கிய டாக்டர் ரிச்சர்ட் கோன் என்கிற விஞ்ஞானி மாதாவின் உருவம் எந்த ரசாயன சாயத்தால் வரையப்பட்டுள்ளது என ஆய்வு மேற்கொண்டார். அவரது ஆய்வின் முடிவில் இது எந்த ஒரு சாயத்தாலும் வரையப்படவில்லை என்று உறுதியானது. இன்றளவும் இந்த மர்மத்தை எவராலும் தீர்க்க முடியாத நிலை நீடித்து வருகிறது. மேலும் கடந்த 100 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட கண் ஆராய்ச்சி மருத்துவர்கள் அன்னையின் கண்களின் மேல் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் மருத்துவர்களே வியந்து போன முடிவுகளை பற்றி அடுத்த பதிவில் காணலாம்.